உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொளிங்க தனுசு ராசி நேயர்களுக்கு ஆனி மாத பலன்கள். இந்த ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இருக்குதுங்க. அப்படி என்னங்க மாற்றம் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. குரு பார்வையே உங்கள் இருக்குதுங்க. குரு பார்வையே உங்கள் மேலே படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், சனி பகவான் தனகாரனாக இருக்கிறதுனாலையும், சூரிய பகவான் 7ஆம் இடத்துல யோகத்தில் இருக்கிறதுனாலையும், ராகு பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், செவ்வாய் பகவான் சந்திர யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த ஆனி மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அடைய போகிறீங்க. நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க இந்த மாதம். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அப்படி என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனாலையும் தொழிலில் அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நல்லது நடக்கும். புது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை அடையலாம். அதே மாதிரி தொழிலை டெவலப் பண்ணலாம், ஒரு ஆல்டேஷ் பண்ணலாம், அதிலிருந்து நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இடம் மாற்றம் செய்யலாம், ஒரு ஆல்டேஷ் பண்ணலாம், தொழிலில் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம். தொழிலை கொண்டு வெளிநாடு வெளிதேச விஷயத்துக்கு போகலாமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துலேயே வெளிநாடு வெளிதேசம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் உங்களுக்கு அமையும். சந்தோஷமான முறையில் தொழில் சார்ந்த விஷயத்திலேயும் மிக அற்புதமான முறையில் லாபத்தை அடைய வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த மாதம் தனுசு ராசிக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீங்க, ஒரு பேரும் புகழோடு உட்காருவீங்க, கடனை கட்டுவீங்க. சிறு தொழில் இருக்கிறவங்களுக்கு, புதுசாக செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. தொழிலில் மிக அற்புதமாக இருக்குதுங்க. நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறதுனாலேயும் படிப்பு சார்ந்த விஷயத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இல்லை படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். நல்லது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு புதுசாக இன்டர்வியூ இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேங்க, இந்த மாதத்தில் ஒரு நல்லது பதில் வருமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு, கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு தேடி வரும். நல்லது நடக்கும். அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு காலேஜுக்கு போகலாம், +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகலாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும். நல்ல செல்வாக்கோடு முறையில் இந்த வருஷம் வாழுவீங்க, வளர்ச்சி ஆகும். தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த மாதம். அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும். நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, குரு பார்வை பட்டிருக்குதுங்க. குரு பார்வை பட்டிருக்குதுங்க. தனுசு ராசி மேலே பட்டதுனால கண்டிப்பாக குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள் சொல்லுவாங்க, கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி மேலே படுறதுனால அதிகப்படியான லாபத்தையும் சம்பாதிப்பீங்க. கண்டிப்பாக பார்வைப்பட்டவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாதமும் உங்களுக்கு இருக்குதுங்க. வீடு வாசல் கட்டலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வீடு வாசல் கட்டலாம். கண்டிப்பாக ரொம்ப நாளாக வீடு வாசல் கட்ட முடியலைங்க, தடங்களாகவே இருக்குதுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் வீடு வாசல் கட்டி தான் தீரணும். அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் இந்த மாதமாகப்பட்டது இருக்குதுங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு இருக்குதுங்க. எனக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டுடும். தனுசு ராசி நண்பர்களே, வீடு வாசல் கட்டுவீங்க. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இடம் வாங்க முடியுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் இடம் வாங்குவீங்க. இடம் வாங்கி
ரொம்ப நாளாக ஒரு கனவுகளோடு இருந்திருப்பீங்க. தள்ளி 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 போய் அமைஞ்சிருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அமையுமா? அப்பன்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆனி மாதத்தில் கண்டிப்பாக இடம் வாங்கியே தீருவீங்க. எனக்கா சேல்ஸ் ஆகுதுங்க, அது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டுருக்குதுங்க, இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதம் அமையும். அந்த மாதிரி சூழ்நிலைகள், ஒரு ஆசைப்பட்ட காரியத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள், ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து இப்போ இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கியே தீருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுடும். நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே, திருமண யோகம் அமையுமா? தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ 2 வருஷமாச்சுங்க, 3 வருஷமாச்சுங்க, 4 வருஷமாச்சுங்க, பொண்ணு பார்த்துட்ருக்குறேங்க, அமையலைங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு வர நேரத்தில் அமையவே மாட்டுதுங்க. மாப்பிள்ளை தேடிட்டுருக்குறேங்க, மாப்பிள்ளையே அமையலைங்க. எனக்கு மாப்பிள்ளை அமையுவாங்களா, இல்லை பொண்ணு அமையுவாங்களா, எனக்கு திருமண யோகம் கைக்கூடி வருமா? திருமணத்துக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க. நாள்கள் போகுது, வருஷங்கள் போகுது, டைங்கள் போயிட்டுருக்குது, எனக்கு ஒரு நல்லது நடக்கலைங்க. நான் போய் பார்த்துட்டு வர நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க போய் பார்த்துட்டு வர நேரத்தில் அவங்களுக்கு திருமண யோகம் அமையுதுங்க. பொண்ணையும் அதே மாதிரி தாங்க, பொண்ணு பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி 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 தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதுங்க. கண்டிப்பாக திருமண யோகமே அமையவே மாட்டேனுதுங்க. இந்த மாதம் எங்களுக்கு திருமண யோகம் அமையுமா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு வந்து திருமண யோகம், குரு பலன் யோகம் கொடுத்துச்சுங்க. கண்டிப்பாக குரு பார்வையே உங்கள் மேலே பட்டிருக்கிறதுனால திருமண யோகம் கைகூடி வரும். புதன் பகவான் யோகமும் இருக்குதுங்க. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகத்தில் இருக்கிற தடைகள் தீர்ந்து திருமண யோகம் கைகூடி வரும். திருமண யோகம் நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடி வரும். நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது 2வது திருமணம் பண்ணால் அதில் நல்ல லைஃப் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு 2வது திருமண யோகம். முதல் வாழ்க்கை கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையலைங்க, நான் நினச்சது ஒன்று நடந்துச்சு, அதனால் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுச்சு, இன்றைக்கி அவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்கு, நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்குங்க, எங்கள் வாழ்க்கையே ஒரு கேளுகுறாட்டு ஆகிடுச்சிங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க, எங்கள் வாழ்க்கையே அமையலைங்க, திருமண வாழ்க்கையை கைக்கூடி வேண்டான்னு சொல்லி உட்காந்துருக்குறேங்க, எனக்கு அந்தளவுக்கு வெறுத்து போய் உட்காந்துருக்குறேங்க, அப்படி ஒரு சூழ்நிலைங்க 2வது வாழ்க்கை தேடலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன், அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமண யோகம் கைக்கூடி வரும். 2வது திருமண யோகம் கைக்கூடி வரும். 2வது வாழ்க்கை நல்லபடியாக அமையும். சந்தோஷமான முறையில் 2வது வாழ்க்கை சந்தோஷமான முறையில் அமைஞ்சு வரும், கைக்கூடி வரும். அந்த 2வது வாழ்க்கையும் நல்லபடியாக எதிர்பார்த்ததை விட சந்தோஷமான முறையில் பேரும் புகழோட சந்தோஷமான முறையில் வாழ்ந்தே காட்டுவீங்க. 2வது வாழ்க்கை நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கூட்டு குடும்பமாக இருக்கிறேங்க, கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறேங்க, சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ 3வது மனுஷங்களால், சொந்த பந்தத்தால், எனக்கு மாமனாரால், மாமியாரால், இல்லை அக்கா தங்கச்சியால், இல்லை சொந்த பந்தத்தை அண்ணன் தம்பியால், இல்லை மற்றவங்களால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துருச்சுங்க. எங்களுக்கு அதனால் ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் பிரிஞ்சு உட்காந்துட்டுருக்குறோங்க. தாய் தந்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்பாவுடைய சொத்துக்கள் இருந்தாலும் தேடி வரும், அம்மாவுடைய சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். இந்த வருஷமும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக சொத்து வகை வெள்ளங்கள் இருந்தாலும், சொத்து வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும், பொறிவு சொத்துகள் இல்லை எந்த சொத்து வகையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த சொத்துக்களில் தீரும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும், நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புது நண்பர்களால் ஒரு லாபங்கள் கிடைக்கும். தெய்வ கலாச்சார யோகங்கள் அமையும், உங்களுக்கு நல்லது நடக்கும். முடிஞ்ச வரை உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் தான் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக தனகாரன் சொல்லக்கூடிய லாபத்தில் இருக்கிறாருங்க. நல்ல நல்ல யோகங்கள் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட தெய்வ வழிபாடு கும்பிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எதையும் பார்த்து மனசை தளர விடாதீங்க. தைரியமான முறையில் முடியாத காரியத்தை கூட முடிச்சுட்டு வருவீங்க.
4 பேர்த்து முன்னாடி ஒரு பேரும் புகழோடு ஓஹோடும் கொடி கட்டி வாழ்ற வேண்டிய சூழ்நிலைகள் இதுக்கப்புறம் உங்களுக்கு அமையும். இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே பேரும் புகழ் வளர்ச்சியாக கொடுக்கும், செல்வாக்கு வளரும், நல்லபடியாக உட்காருவீங்க. நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய் சேர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திடும், நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.